பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். வெளிப்படையாக இருப்பது தவறா? உலகில் வெளிப்படையாக இருப்பவர்கள் சங்கடத்தை அனுபவிக்கின்றார்கள் என்றும், நரியாய் பொய்கள் சொல்பவர்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கின்றார்கள் என்றும், உண்மையை மறைத்து நடிப்பவர்களுக்கும் பொய்களை பேசுபவர்களுக்கும் தான் இந்த உலகம் வாழ்வதற்கு தகுதியான இடமாக இருக்கின்றது என்றும், தங்களால் எவரும் காயப்பட்டுவிடக்கூடாது என்று நினைத்து வாழ்பவர்களுக்குத்தான் வாழ்வில் அதிக காயங்கள் ஏற்படுவதாகவும் பலர் பேசுவதையும் புலம்புவதையும் நாம் கேட்டிருப்போம் அல்லது பார்த்திருப்போம். எதுவாயினும் அதனை வெளிப்படையாக தெரிவித்து நேர்மையாக இருந்தால் நமக்கு மிகப்பெரிய சுற்றம் அமையாமல் போகும். ஆனால் அது எப்போதும் நமக்கு சரியான சுற்றத்தை தரும் என்பதும் உண்மை. மாய உலகில் அவரவர் வினைக்கான செயல்களை அவரவர் அனுபவித்துத்தான் தீர வேண்டும் என்பது விதி. பிறர் தங்களை நம்ப வேண்டும் என்பதற்காக சிலர் எதிலும் வெளிப்படையாக இருப்பார்கள். ஆனால் அது அவர்களுக்கு பிரச்சனையை தரும். இப்படி இருக்க எல்லாவற்றிலும் வெளிப்படைத்தன்மையோடு இருப்பது சரியா தவறா என்று பார்த்தால், சிலவற்றில் வெளிப்படையாக இருப்பது நல்லது, சிலவற்றில் வெளிப்படையாக இல்லாமல் இருப்பதுதான் நல்லது என்ற உண்மை புரியும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்ற அற்புத மந்திரத்தை மனத்தில் இருத்தி, இங்கு யார் எதை செய்தாலும் அது அவர்களுக்கு திரும்ப வந்து சேரும் என்ற தெளிவுடன் எந்த செயலையும் அறத்துடன் செய்தால் போதும். பொதுவாக இங்கு நாம் செய்கின்ற தருமம்தான் கருமம் தீர்க்கும். ஏன்? அதனால் தலைமுறை சாபமே நீங்கும். அதனால் நம்முடைய முன்னோர்கள் யாவரும் கொடுத்து வாழும் வாழ்வை வாழ்ந்தனர். கொடுத்து வாழ வேண்டும், அதுவும் வெளிப்படையாக யாருக்கும் தெரியாமல் கொடுக்க வேண்டும் என்பதிலும் அவர்கள் கவனமாக இருந்தனர். அதுவே வெளிப்படையாக சுற்றம் அறியும்படி பிறருக்கு எதை கொடுத்தாலும் தங்களின் சுற்றத்தார் அதனை விரும்ப மாட்டார்கள் என்பதாலும், சுற்றமானது சுயநலத்தை மட்டுமே சிந்திக்கும் என்பதாலும், சுற்றம் அறியும்படி வெளிப்படையாக செய்கின்ற தருமம் பயனற்றதாகி மீண்டும் கருமத்தை உண்டாக்கிவிடும் என்று அச்சம் கொண்டு வலது கையில் கொடுப்பது இடது கைக்கு தெரியாமல் கொடுத்து வாழ்ந்தார்கள். தனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் என்ற எண்ணமுடையவர்கள் பிறர் செய்யும் எதையுமே தடுக்கத்தான் செய்வார்கள். அது அந்த சுற்றத்தையே வீழ்ச்சிக்கு உள்ளாக்கி வினையாக்கிவிடும். அதுவே வினைத்தன்மை அறிந்து எதையும் ஏற்றுக்கொண்டு நிகழ்வை உணர்ந்து வாழ்பவர்கள் பிறருக்கு கொடுத்து வாழ்வதையே வாழ்வாக வாழ்வார்கள். வெளிப்படையாக உண்மையை சொன்னால் இங்கு எந்த நல்ல காரியமும் செய்ய முடியாது என்பதை புரிந்து வாழ்வார்கள். நல்லது செய்வதை கூட மறைத்துத்தான் செய்ய வேண்டிய நிலை இங்குள்ளதை உணர்ந்து அறிந்து புரிந்து வாழ்வார்கள். இங்கு சில பிரச்சனைகள் முற்றுகிறது என்றால் அது வெளிப்படைத்தன்மை இல்லாததால் அங்கு பிரச்சனை எழுகிறது என்பார்கள். ஆக நன்மைக்காக பயணித்து பிறர் புரிந்து கொள்ளாததால் பிரச்சனை முற்றுவதை எண்ணி பயம் கொண்டு நல்லது செய்வதை நாம் நிறுத்திவிடக்கூடாது. ஒரு வழியாக பிரச்சனைகள் முடிவுக்கு வருகின்றதே என்று தைரியமாக பொறுமை காக்க வேண்டும். அதில் நமக்கு ஓர் நல்ல முடிவு கிடைக்கும். அதுவும் நமக்கு ஓர் நல்ல திருப்பு முனையாக இருக்கும். கயிறு அருந்த பின்புதான் பட்டத்துக்கு தெரிந்தது இந்த உயரம் தன்னுடையது அல்ல என்று. இங்கு நமக்கு கிடைக்கின்ற அனுபவம் என்பது நம்முடைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்காகத்தான். அதுவே ஆணவம் என்பது நாம் செய்த தவறுகளை நியாயப்படுத்துவதுதான் என்பது புரிய வேண்டும்.
சரியான புரிதல், தவறான புரிதல் என்றெல்லாம் இங்கு எதுவும் இல்லை. நாம் வேண்டும் என்றால் சரியாக புரியும், நாம் வேண்டாம் என்றால் எல்லாமே தவறாக புரியும் என்பதுதான் வாழ்வியல் ரகசியம். இதுதான் மனித வாழ்வில் வெளிப்படையாக தெரிகின்ற உண்மை. எனவே நாம் வெளிப்படையாக இருப்பதால் பிறரும் அப்படியே இருப்பார்கள் என்று எண்ணி யாரையும் கண்மூடித்தனமாக நம்பி ஏமாற்றமடையக்கூடாது. பிறர் நமக்காக மாறிவிடுவார்கள் என்ற யூகத்தின் அடிப்படையில் யாரையும் எதிர்பார்த்தும் வாழக்கூடாது. வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுப்பது ஒன்றுதான். என்னதான் அன்பு காட்டி வெளிப்படையாக வாழ்ந்தாலும் சிலரின் குணம் ஒருபோதும் மாறவே மாறாது என்பதுதான் விதி. இங்கு நடக்கின்ற எல்லாவற்றிலும் எது நீதி, எது அநீதி, எது பாவம், எது புண்ணியம் என்று மனிதர்கள் போடுகின்ற கணக்குகள் அனைத்தும் அவர்கள் பார்க்கும் பார்வை சார்ந்தது. அது அவர்களின் நம்பிக்கை, அவ்வளவுதான். இந்த பேரண்டம் அவரவர் வினைக்கொப்பவே நீதி அநீதியை, பாவ புண்ணியத்தை செய்ய வைத்து சிலரை மீண்டும் பிறவி வினைக்குள் தள்ளுகிறது, சிலரை மீண்டும் பிறவி வலைக்குள் தள்ளிவிடுகிறது. இதுதான் உண்மை. அந்த இயக்கம்தான் மனிதர்களை எப்படி இருக்க வேண்டும் என்று முடிவெடுக்கின்றது. வாழ்வில் எத்தனை இழப்புக்கள் வந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு, ஏற்றுக்கொண்டு, துன்பத்தை வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக இயன்ற நல்லதை செய்து கடந்து செல்பவர்களை இந்த பேரண்டம் வெளிப்படையாக மகிழ்விக்கின்றது. வாழ்வில் எந்த நிலையிலும் எதற்காகவும் எவருக்காகவும் தன் தரத்தையும் தன் சுயத்தையும் இழக்காமல் யாராலும் இங்கு வாழ்ந்துவிட முடியாது. எனவே நமக்கென சில எல்லைகளை வகுத்துக்கொண்டு நம்மை நாம் மறைத்து கொண்டால் போதும், தொல்லைகள் குறையும். நாம் நம்முடைய உள்ளத்தின் குரலை கேட்க வேண்டும். நாம் எங்கு சென்றாலும் சுற்றத்தார் அதை சரியா தவறா நினைக்கிறார்களா என்று கவலைப்படக்கூடாது. நம்மை நாம் அறியாமல் மாயையான வெளியுலகை அறிய முற்படுவதால் தான் இந்த கொடூர உலகத்திடம் சிக்கி பலியாகின்றோம். ஆக இந்த கொடூர உலகத்தின் வினையை உணர்ந்து, வினை மனிதர்களின் நிலையை அறிந்து, நம்மை நம்பி வருபவர்களோடு மட்டும் பழக வேண்டும். நம்மை பற்றி வருகின்ற வதந்திகளை நம்புபவர்களை புறந்தள்ளிவிட வேண்டும். அப்படி தன்னை அறிந்து வாழும்போது நம்முடைய சுற்றம் குறைந்துவிடும். அதுவே நமக்கு தனிமையை தந்துவிடும். அதன்பின் தனியாக நிற்பதுதான் அழகு என்ற உண்மையை உணர்ந்து வாழ்வை வாழ்வோம். அந்த தனிமைதான் நமக்குள் முடிவெடுக்கும் திறனை வளர்க்கவும் உதவியாக இருக்கும். அதனால் நாம் இவ்வுலகில் எல்லாம் நமக்கு வேண்டும் வேண்டும் என்று ஏங்க மாட்டோம். நமக்கான இருப்பை ஏற்றுக்கொண்டு வேண்டாததை கைவிட்டு விடுவோம். அது மேலும் நமக்கான பொறுப்பையும் நிதானத்தையும் கற்றுக் கொடுத்து நம்மை இனிமையுடன் வாழ வைக்கும். வெளிப்படையாக கோபமும் அவசரமும் கொண்டு இயங்கினால் அது நம்மை அழிக்கும் ஆயுதம் என்பதை புரிந்து வாழ்வோம். இங்கு நாம் வாழ்வதற்கு பொருள் வேண்டும், நாம் வாழ்வதிலும் பொருள் இருக்க வேண்டும் என்று நம்மை மறைத்து கொண்டு நன்மைகள் செய்து உயர்ந்த வாழ்வை வாழ வேண்டும். நாம் ஆழ்ந்த உறக்கத்தின் போது யாராக இருக்கின்றோம் என்று சிந்தியுங்கள். அப்போது நம்முடைய எதிர்பார்ப்புகள், ஆசைகள், எண்ணங்கள் எல்லாம் எங்கே சென்றது என ஆராயுங்கள். அனைத்தும் சூன்யமாகவே இருக்கும். அதுவே நாம் விழிப்பு நிலையில் இருக்கையில் நமக்கான தேவையும் ஆசையும் எதிர்பார்ப்பும் தான் நம்முடைய எண்ணங்களுடன் கலந்து பயணிப்பதை உணர்கிறோம். பிறருக்கு முன்னால் நான் இப்படி வசதியாக ஆடம்பரமாக இருக்கின்றேன் என்று தன்னை காட்டிக்கொண்டால்தான் பிறர் மதிப்பார்கள் என்ற மனநிலையில் மாயை சுற்றத்தில் வாழ்வதுதான் மனித வாழ்வாக இங்கிருக்கின்றது. அதுவே வினையாக மாறிவிடுகிறது. இங்கு பலரும் பிறர் செய்வதை போன்று பிறரை ஆராய்ந்து பொறாமை கொண்டு செய்கின்றனர். அது ஒருபோதும் பெருமையாக இருக்காது, சிறுமையாகவே இருக்கும். அதுவே ஆன்ம விழிப்புடன்
தூங்கா நிலையில் இருந்தால் நம்மை யாரென்று நாம் அறியலாம். இங்கு வெளிப்படையாக நம்முடைய பிம்பத்தை அழியும் பொருளில் காட்ட மாட்டோம். அதுவே ஆன்ம விழிப்புடன் தூங்கா நிலையில் இருந்தால் நம்மை யாரென்று நாம் அறிந்து வாழ்வோம். இங்கு வெளிப்படையாக நம்முடைய பிம்பத்தை அழியும் பொருள்களில் காட்டிக் கொண்டிருக்க மாட்டோம். நான் என்பதை மறைத்து நம்முடைய உள்ளத்தில் நம்மை நாம் வெளிப்படையாக அறிந்து உணரும் வாழ்வையே வாழ்வோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற நிலைப்பாட்டில் நாம் சந்திக்கும் எந்த ஒரு ஆன்மாவுமே நம்முடைய வினை சொந்தங்கள் என்பதை உணர்ந்து எங்கும் பகை உருவாக்காமல் பந்தபாச பிணைப்பில் மூழ்கிவிடாமல் பிற ஆன்மாக்கள் நலன் பேணி வாழ்வோம். பலர் கூடி செய்யும் செயல்களில் வெளிப்படையாக இருப்போம். நாம் தனித்து தொண்டுகள் செய்யும் போது உதவிகள் வேண்டிய இடத்தில் வெளிப்படையாக நம்மை காட்டிக்கொள்ளாமல் செய்வோம், வாழ்வோம், வாழ்விப்போம். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். அருளாளர்கள் 1000 என்கின்ற இந்த புத்தகம் 1000 சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. 1000 சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரணநந்தன். இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள், வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.